ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கான நிஃப்டி 50யோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எதிர்பார்த்தது இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு ரேலி அப் ட்ரெண்ட் ரேலி கொடுக்குன்னு நம்ம நினச்சோம். பட் அது எங்கே ஒரு இம்பல்ஸான மூவ் ஒரு 1 ஹவரோட சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் எடுத்துச்சோ அதே இடத்துக்கு ப்ரீவியஸ் டே லோ கட் பண்ணதுமே போகுன்ற நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஈக்குவலாக தான் நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு ஒரு ஃபுல் நெகட்டிவ் ரேலி இங்கே நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 260 பாயிண்ட்ஸ் கீழே முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து உடனே நம்ம செல் எடுக்கலாமான்னு கேட்டால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகட்டும். பட் 100% ஒரு ரேலி இருந்துச்சுன்னா அந்த ரேலி ஸ்டார்ட் பண்ண இடத்துல முடியும் ஆக்சுவலாக. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் 25,700 வரும்ன்றது. பட் அது எப்போ வரும்ன்றது நமக்கு தெரில. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ அதுக்கேற்ற மூவ்மெண்ட் இருந்துச்சு. நாளைக்கு ஒரு ரேலியாக இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ ஃப்ரைடே வேறு. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர் படி ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நம்ம 25 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ அங்கேயே நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேலி நடந்துச்சு. பட் நம்ம அந்தளவு பெருசாக என்ட்ரிஸ் எதுவும் நம்ம பக்கெட் லிஸ்ட் பண்ணலை. பட் ஆக்சுவலாக நம்ம என்ட்ரிஸ்லாம் கரெக்டாக எடுத்துருந்தோம்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு வாலட்டைல்டான மூவ்மெண்ட் எப்போனாலும் ஒரு டக்குன்னு ஒரு ரிவர்சல் கொடுக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ நமக்கான என்ட்ரிஸு அண்ட் நமக்கான எக்ஸிட்டில் நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்.